உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செம்ம ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு நான் அந்த புக் படிக்கும்போது. ஜஸ்ட் 4000 வீக்ஸ் தான் ஆவரேஜாக ஒரு ஹியூமனுக்கு இருக்கு. அந்த வாரத்துக்குள்ள இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நம்ம கெரியரை பில்ட் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும், வேர்ல்டை டிராவல் பண்ணணும், சொத்து சேர்த்து வைக்கணும். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். எப்படி இதெல்லாம் பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம அக்டோபர் 2025ல இருக்கோம். இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்நேரம் வெக்கேஷனை ஹோட்டல் புக் பண்ணி பிளான் பண்ணி டிராவல் டிக்கெட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல லீவை பிளாக் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு செம ஆச்சரியமா இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஊர்ல அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம ஊர்ல பிளானிங்கே இல்ல. ஜென்ரலா என்ன அப்படின்னா, நினைச்சா தோணுச்சுன்னா ஜிம்முக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். சரி, இதனால என்ன பிரச்சனை, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த எதுவுமே சாதிக்காத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம முழுசா வாழலையோ அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் அவுட் இருந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு அப்படி இல்ல. இவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், வருஷத்துக்கு நான் எத்தனை டூர் போறேன், எத்தனை புக் படிக்க போறேன், எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், எவ்வளவு குவாலிட்டியான லைஃப் வாழ போறேன் அப்படின்னு அவங்களுக்கு செம கிளியரா தெரியுது. ஸோ அது நம்ம ஊர்ல செம்மையா மிஸ் ஆகுது. இதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, ஏன் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா மாறிட்ட, ஏன் இவ்வளோ ரொபோட்டிக்கா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி இது நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும். ஒரு 4-5 இயர்ஸ்ல நம்ம சாதிக்க வேண்டிய விஷயத்த 1 இயர்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணோம்னா. ரிமெம்பர், சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது ரொபோட்டிக் கிடையாது, அதுதான் எஃபெக்டிவ். நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 4000 வீக்ஸ் தான் இருக்கு. கம்மியான டைம்ல நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும்னா வேற வழியே இல்ல, பிளான் பண்ணி தான் ஆகணும். எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பிளான் பண்ணணும்னு கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.